ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான இன்ஸ்பெக்டர் ஷிண்டே அப்படின்ற பாலிவுட் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் 1970-80களில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படங்க. ஸ்விம் சூட் கில்லர் அப்படின்னு எல்லோராலையுமே அழைக்கப்பட்ட ஒரு சீரியல் கில்லர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. பல கொலைகளை பண்ணி இருக்கிறான். அவன் போலீஸ் ஆபீசர்னால அரெஸ்ட் செய்யப்பட்டு ஜெயிலையும் இருந்திருக்கான். திடீர்னு ஒரு நாள் பிளான் பண்ணி ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியில வந்தவன் சும்மா இருக்க மாட்டான். மீண்டும் தொடர் கொலைகளை பண்ண ஆரம்பிப்பான். ஒரு பக்கம் பொதுமக்களோட உயிர் பயம், இன்னொரு பக்கம் மும்பை போலீஸோட மானமே போகுது. ஜெயில இருந்து இத்தனை போலீஸ் ஆபீசர்ஸை ஏமாத்தி அவன் வெளியில வந்திருக்கானா, இவ்வளவுதானா மும்பை போலீஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. மும்பை போலீஸோட மானத்துக்காகவும் மக்களோட உயிருக்காகவும் நம்ம ஹீரோ களத்துல இறங்கி அந்த கில்லரை தேட ஆரம்பிக்கிறாருங்க. யார் அந்த கில்லர், என்ன மாதிரியான கொலை சம்பவங்களை பண்ணனா, எப்படி மாட்டினா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1986 காலகட்டத்தில் அமிதாப் பச்சன் மும்பை சினிமாவை ஆண்டுகிட்டு இருந்தாரு. அதே சமயம் மும்பையில் ஏகப்பட்ட ரவுடிங்க டானுங்கெல்லாம் மும்பையோட தெருக்களை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு பயம் மும்பை போலீஸ். மும்பை போலீஸ் ஏகப்பட்ட ரவுடிங்களையும் அண்டர்வேர்ல்டு டானுங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அவங்க பண்ண ஒரு சாதனையோட கதையை தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பார்க்கறதுக்கு ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்கும். பட் இது ஒரு உண்மையான கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய பேரு ஷிண்டே. இவர் ஒரு போலீஸ் ஆபீசருங்க. இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு. காலையில மளிகை ஜாமான வாங்குறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்கிறாருங்க. அங்க இருக்கிற ஒரு தாத்தா கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்னப்பா நீ மளிகை ஜாமான வாங்குறதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்க, பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறத விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. திடீர்னு அங்க இருக்கக்கூடிய ரேடியோல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்னு சொல்றாங்க. உலக நாடுகள்னால தேடப்படுற ஸ்விம் சூட் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் திஹார் ஜெயில அடைக்கப்பட்டிருந்தான். அவன் இப்போ அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்ட்டு. இந்த தகவலை கேட்டதும் நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு போறாருங்க. ஹீரோடைய மனைவி என்னங்க நீங்க அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, மானம் கப்பல் ஏறிடுச்சு அப்படின்றாரு. யாருடைய மானம் அப்படின்னு கேட்க, நாட்டோடைய மானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அந்த கில்லர் எப்படி தப்பிச்சான் அப்படின்றத நம்ம கிட்ட டீடைல்டா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கில்லருடைய ஒரிஜினல் பேரு கால் போஜ்ராஜ் அப்படின்ட்டு. அந்த கில்லர் பாத்தீங்கன்னா திஹார் ஜெயில தன்னோட 4 கூட்டாளிகளோட தப்பிச்சு போயிருந்திருக்கான். எப்படி அவன் தப்பிச்சிருக்கான் அப்படின்னா, அவனோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் நான் பாயசம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி பாயசம் செஞ்சு கொடுத்திருந்திருக்கான். அந்த பாயசத்தை அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களும் குடிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த பாயசத்துல மயக்க மருந்து இருக்கு அப்படின்ட்டு. அதை குடிச்சு எல்லாருமே மயங்கிட்டாங்க. ஸோ இதை பயன்படுத்தி அந்த கால் அப்படின்ற அந்த சீரியல் கில்லரும் அவனுடைய 4 கூட்டாளிகளும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவருடைய ஸ்டேஷனுக்கு போறாருங்க. ஏதாவது கால் வந்ததா அப்படின்னு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கிறாரு. கால் வரல சார், வரவும் வராது அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த போன் நேற்று ராத்திரியில இருந்து வேலை செய்யறதில்ல அப்படின்ட்டு ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாருங்க. ஆக்சுவலா உலக நாடுகள்னால தேடப்பட்டுட்டு வர அந்த சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டதே நம்ம ஹீரோ தான். இப்போ அவன் தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம ஹீரோக்கு போன் கால் வரும். மறுபடியும் இந்த கில்லரை பிடிக்கிறதுக்கான பொறுப்பை நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போன் காலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய அசிஸ்டன்ட் போன் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாரு. ஒரு போனு கூட சரியா வச்சுக்க முடியாது அவங்கனால அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறம் ரெடி பண்றவரை கூப்பிட்டு ரெடி பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலி அந்த டெலிபோன் லைனை சரி பண்றாங்க. டெலிபோன் லைனை சரி பண்ண அடுத்த செகண்டே ஸ்டேஷனுக்குள்ள போன் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. ஹீரோ அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து போன் அட்டென்ட் பண்றாரு. ஹீரோ எதிர்பார்த்த அந்த செய்தியும் வந்து சேருது. அதாவது அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கான பொறுப்பை மீண்டும் நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்குறாங்க. அந்த கில்லர் தப்பிச்சு வெளியில வந்ததுல 2 விஷயம் இருக்குங்க. ஒன்னு, அந்த சீரியல் கில்லர் வெளியில வந்து சும்மா இருக்க மாட்டான், தொடர் கொலைகள்ல ஈடுபடுவான். இதனால பொதுமக்களுக்கு ஆபத்து இருக்கு. 2வது, இவன் தப்பிச்சு போனதுனால மும்பை போலீஸ்க்கு ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கு. சோ இவனை கூடி சீக்கிரம் பிடிச்சி ஜெயில போடணும். இப்போ நம்ம ஹீரோ மும்பையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாருங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரி நம்ம ஹீரோ பார்த்து, நீ ஒரு முறை அந்த சீரியல் கில்லரை பிடிச்சிருக்கத்தானே அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. 1971 ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சீரியல் கில்லர் வெறும் திருட்டு பயலா தாங்க இருந்திருக்கான். ஒரு முறை பேங்க் ராபரி பண்றதுக்காக போகும்போது ஹீரோ ஸ்கெட்சை போட்டு அவரோட டீமோட போய் இந்த சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் திருட்டு பயலா இருந்தவன் கடந்த 15 வருஷத்துல மட்டும் 32 மர்டர்ஸ் பண்ணியிருக்கான். 4 நாடுகளோட சிறையிலிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இப்போ இவன் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, பிரில்லியண்டான ஒரு கிரிமினலா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்க, நம்ம ஹீரோ அப்படி சைலண்டா நின்னுட்டு இருக்காரு. ஒரு முறை ராபரி பண்ணும்போது
இருக்கும்போது அவனை நீ பிடிச்சிருக்க, அவனை பத்தி வேற என்ன உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாருங்க, சின்ன வயசா இருக்கும்போது அந்த பையனுடைய அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அம்மா பிரெஞ்சுக்காரனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதனால வேற வேற நாடுகள்ல ஸ்டே பண்ண வேண்டிய சூழ்நிலை இவனுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால லாங்குவேஜஸும் இவன் கத்துக்கிட்டான். இவனுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 லாங்குவேஜ் பக்காவா தெரியுங்க. இந்த சீரியல் கில்லருக்கு ஒரு லக்ஸரி லைஃபை வாழணும்னு ஆசைங்க. அதனால இவன் கிரைமை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கான். பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பான். அதனால இவன் யாருக்கிட்ட போய் என்ன பேசினாலும் அவங்க அதை அப்படியே நம்பிடுவாங்க. குறிப்பா பொண்ணுங்க கிட்ட பேசினானா ஈஸியா இவன் வழிக்கு வந்துருவாங்க. ஏஞ்சலா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட தாய்லாந்துல வந்து டேட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த டைம்ல அந்த பொண்ணோட ட்ரிங்க்ல மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அந்த பொண்ணை தண்ணிக்குள்ள மூழ்கடிச்சு சாவடிச்சிருந்திருக்கான். ஏஞ்சலாக்கு அப்புறம் ரோசிக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இவன் தொடர் கொலைகளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட பெண்கள் எல்லோருமே நீச்சல் உடையில தான் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இவனுக்கு ஸ்விம் சூட் கில்லர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேர் வச்சிருந்திருக்காங்க. இவன் மேல 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 32 கொலை வழக்கு இருக்கு. ஸோ இவனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டும் 4 முறைக்கு மேல இவன் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான். அதனால ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல இவனுக்கு ஸ்னேக் அப்படின்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. இந்த கதையை கேட்டு முடிச்ச ஹீரோவோட உயரதிகாரி, உனக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா ஷிண்டே அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, என்னதான் பாம்பு அதிக விஷம் வாய்ந்ததா இருந்தாலும் பாம்புக்கே அப்பன் கீரி, அதனால நான் கீரியா இருந்து அந்த பாம்பை பிடிப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா இந்த சீரியல் கில்லர் கூட தப்பிச்சு வந்த 2 கூட்டாளிகளும் அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு வந்த இந்த கில்லர், இனிமேல் இந்த பெரிய ஹோட்டல்லாம் நம்ம ஸ்டே பண்ண வேண்டாம், கிளம்பலாம் அப்படிங்கும்போது, என்னென்ன இப்பதான் வந்தோம் அதுக்குள்ள போலான்னு சொல்றேன் அப்படிங்கும்போது, இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த சீரியல் கில்லருடைய போட்டோ வச்சுக்கிட்டு சிட்டி முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோரோட மனைவி கிட்ட விஷயத்த சொல்றாரு. கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் சிறையிலேருந்து தப்பிச்சு போயிட்டான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அவனை அரெஸ்ட் பண்ண தெரியுமா அப்படின்ட்டு. அப்படியா, அதனால தான் அவன் பின்னாடி 3 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்றாரு, உன் பின்னாடி நான் 3 வருஷமா சுற்றினேன், அதுக்கப்புறம் தான் நம்ம 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு. பசங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. நாளைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஏன் உண்ணாவிரதம் இருக்க போறியா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோடைய மனைவி சொல்றாங்க, இனிமேல் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்கலாம்னு இருக்கிறேன், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க அன்பை வெளிப்படுத்துறாங்க. ஹீரோ தன்னோட மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவரோட வீட்டுக்கு கால் வருதுங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஏர்போர்ட் பிளாசா அப்படின்ற ஹோட்டலுக்கு சந்தேகப்படுற மாதிரி சிலர் வந்திருக்காங்க, நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனடியா நம்ம ஹீரோ கிளம்புறாருங்க. தன்னோட டீம் கிட்ட இந்த சீரியல் கில்லருடைய போட்டோ காமிச்சிடுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் தான் அந்த சீரியல் கில்லர், இவனை எங்க பார்த்தாலும் பிடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த பர்டிகுலர் ஹோட்டலுக்கு பாத்தீங்கன்னா சர்வெண்ட்டுங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு ரூம் கதவையா தட்டி ரூம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி ஒரு ரூமுக்குள்ள கில்லர் இங்க தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த நபர் கில்லர் கிடையாது, ஆனா அந்த போட்டோல இருக்கிற ஒரு மாதிரியே இந்த நபர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய டீம் வந்து கன்வின்ஸ் ஆகி அந்த நபரை அரெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நபர், நீங்க யாரு, என்ன எதுக்காக இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா திணறாரு. நீ வந்து ஷேவ் பண்ணிட்டு ஆள்மாறாட்டத்தனம் பண்ணி எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. தக்காளி அங்கதாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்ட். இந்த நபரை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்து ரூம்ல தான் உண்மையான சீரியல் கில்லரே இருக்கிறான். ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது திடீர்னு ஹீரோக்கு டவுட் வரும், எல்லாருமே செக் பண்ணமே ஆனா இந்த ரூமை செக் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான சீரியல் கில்லர் இருக்கக்கூடிய ரூம் கிட்ட போய் செக் பண்ணலான்னு நிப்பாருங்க. சீரியல் கில்லரும் உள்ள கதவு கிட்டே நின்றுட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து அந்த நபர் பயங்கரமா துள்றாரு, இங்க வாங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாருங்க. சோ நூல் இலையில இந்த சீரியல் கில்லரை இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. இப்ப மும்பையோட ஹை கமிஷன் கிட்ட இருந்து உயரதிகாரியை கூப்பிட்டு வாங்குன்னு வாங்கிடுறாங்க. மும்பை போலீஸ் என்னங்க இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, சீரியல் கில்லரை அரெஸ்ட் பண்ண சொன்னா எவனோ ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அதுவும் ஒரு ஃபாரினர். இதனால ஃபாரின் கண்ட்ரில இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை நமக்கு வந்துகிட்டு இருக்கு, அவங்க கிட்ட எங்களால பதிலே சொல்ல முடியல. உலக நாடுகள்னால தேடப்படுற ஒரு கொலை குற்றவாளி திஹார் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருக்கான். மும்பை போலீஸ் அங்க கேர்லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்ற ஒரு பேராச்சா. அது போக குற்றவாளிக்கும் சிவிலியனுக்கும் அடையாளம் தெரியாம ஒரு ஃபாரினர் அரெஸ்ட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை, மும்பை போலீஸோட பேர் கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. உயரதிகாரி சொல்றாரு, நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு, உங்களோட முயற்சி எல்லாம் பத்தாது அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த உயரதிகாரியை தனிப்பட்ட முறையில மீட் பண்றதுக்காக வராருங்க. அப்போ அந்த உயரதிகாரி கிட்ட ஹீரோ சொல்றாரு, நம்மளால முடியல அப்படின்ற பட்சத்துல வேற யாராவது கிட்ட இந்த வழக்கு மாத்தி விட்டுறலாம்ல சார் அப்படின்ட்டு. அப்போ ஒண்ணு பண்ணு, என் கூட மாட்டு சந்தைக்கு வரையா, கொஞ்சம் மாடுங்களை வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, மாடுங்களா எதுக்கு சார் அப்படின்னு கேட்க, ஆமா உன்னைய வச்சு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா கூடி சீக்கிரம் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் நான் மாடு தானே மேய்க்கணும், அட்லீஸ்ட் நான் சொல்ற பேச்சை இந்த மாடுங்களா அது கேட்கும் அப்படிங்கும்போது, ஏன் சார் நீங்க சொல்ற பேச்சை நான் என்னைக்கு சார் கேட்காம இருந்திருக்கேன் அப்படின்னு கேட்க,
உன்கிட்ட சீரியல் கில்லரை பிடிக்க சொல்லி வழக்க கொடுத்தா அதை நீ வேற யாராவதுக்கு மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சார் ஏர்போர்ட் பிளாசா ஹோட்டல்ல இவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சது, அங்க போய் செக் பண்ணோம், இந்த மாதிரி ராங் லீடு கிடைச்சது. அதுக்கப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம். ஏன்னா அவன் வெளியில வந்தா பெரிய ஹோட்டல்ல மட்டும்தான் ஸ்டே பண்ணுவான். நாங்க மும்பை முழுக்க தேடிட்டோம் சார், அவன் மும்பைல இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றாருங்க. அவன் மும்பைல இல்லனாலும் சரி, வேற எங்க இருந்தாலும் சரி, அவனை அரெஸ்ட் பண்றது மும்பை போலீஸா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு உயரதிகாரி நம்ம ஹீரோக்கு ஆர்டர் கொடுக்குறாருங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோடைய டீம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லருடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஏர்போர்ட் கிட்ட இந்த சீரியல் கில்லர் வருவாங்க. அந்த இடத்துல இந்த சீரியல் கில்லருடைய ஃபோட்டோவை ஒட்டி வச்சிருப்பாங்க. அதில் போய் இந்த சீரியல் கில்லர் போலீஸ்காரங்களுக்கு சேலஞ்ச் விடுற மாதிரி எழுதி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவான். இப்போ நம்ம ஹீரோடைய டீமில் ஜேக்கப் அப்படின்ற ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாருங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரை போய் பார்க்குறாங்க. அந்த போஸ்டரில் ஐ லவ் பாம்பே போலீஸ் அப்படின்ற மாதிரி அவன் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. இவங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த டைமில் அதே இடத்துக்கு இந்த சீரியல் கில்லர் வந்திருக்கான். பட் யாரு கண்ணிலையுமே படாம இந்த இடத்துல இருந்து போயிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. ஸோ நமக்கே சேலஞ்ச் விடுறான், இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீவிரமா இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஜேக்கப்பும் ஹீரோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஜேக்கப் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாருங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சீரியல் கில்லருக்கு மனைவி இருக்கான். மனைவியோட பேரு ஜெண்டால். அந்த பேர் வந்து டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாய்க்கிறாரு, சிரிக்கிறாரு. ஆனா நம்ம ஜேக்கப் பாத்தீங்கன்னா சிரிக்கவே மாட்டேன்றாரு. ஏன்பா நீ சிரிக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்கும்போது நான் சிரிக்கிறேன் சார் அப்படின்னு ஜேக்கப் சொல்றாரு. ஸோ அவருக்கு வாய் விட்டு சிரிக்க வரமாட்டேங்குதுங்க. ஆக்சுவலா அந்த சீரியல் கில்லரும் சீரியல் கில்லரோட மனைவியும் ஒன்னா இல்ல, வேற வேற இடங்கள்ல இருக்காங்க. பட் யாரெல்லாம் இந்த சீரியல் கில்லரை பத்தி புக்ஸ் எழுதுறாங்களோ அதோட காப்பிரைட் அமௌண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஜெண்டால் அப்படின்ற சீரியல் கில்லரோட மனைவிக்கு தான் போய் சேருது அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய மனைவி இந்தாங்க டீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. அப்ப இந்த ஜேக்கப் சொல்றாரு, ஆக்சுவலா இந்த சீரியல் கில்லரோட மனைவி வெளிநாட்டுல தானே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆமா, அமெரிக்கால இருக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற, தப்பிச்சு போனவன் இப்ப எங்க இருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு ஜேக்கப் கிட்ட கேட்க, ஜேக்கப் வந்து சொல்றாரு, ஆக்சுவலா இவனுடைய பேட்டர்னே வந்து இந்த ஃபாரினர்களை டார்கெட் பண்ணி கொலை பண்றது தான். அதனால ஃபாரினர்கள் அதிகமா எங்க இருக்கிறாங்களோ அங்கதான் இருப்பான். கோவா, பாண்டிச்சேரி இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க கட் பண்ணா இந்த சீரியல் கில்லரும் சீரியல் கில்லரோடைய கூட்டாளிகளும் பன்வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கூட இருக்கிறவன் அதான் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பானே, அவன் என்ன அமெரிக்கா கூட்டு போறேன்னு தானே சொன்னீங்க, எதுக்காக என்ன இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, டே அமெரிக்கா போகணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த கிராஸ் பண்ணணும்டா, அமைதியா என் கூட வா அப்படின்னு சொல்லி இந்த கில்லர் அவன் கூட இருக்கிறவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கூட்டாளி பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து தனியா அவன் லைனை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தனியா வந்திருக்கான். வந்தவன் போலீஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. திஹார் ஜெயில இந்த சீரியல் கில்லர் கூட சேர்ந்து தப்பிச்சதுல ஒருத்தன் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான்ற தகவல் நம்ம ஹீரோக்கு வந்து சேருது. நம்ம ஹீரோ அவனை கஸ்டடியில வச்சு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ அவனோட காலில் எண்ணெயை தடவி ஒரு ஹாக்கி ஸ்டிக் எடுத்துட்டு வராருங்க காலை முறிக்கிறதுக்காக. அதை பார்த்து மிரண்டு போனவன் பன்வேல் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி இருக்கிறதா வந்து தகவலை சொல்லிடுறான். இப்போ மும்பை போலீஸ் அந்த இடத்துக்கு போய் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மஃப்டியில் தான் இருக்கிறாங்க. விசாரணை பண்ணும்போது ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிடுறாங்க அவங்க இப்போ இங்கே இல்லை, இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து இந்த சீரியல் கில்லர்ஸ்க்கு உதவி செஞ்சுட்டு இருந்த ஒரு நபர் ரிட்டன் அந்த ஹோட்டல்லே ஸ்டே பண்ணுறதுக்காக வராரு. ஸோ அந்த நபர் பார்த்தீங்கன்னா வசமாக இவங்க கிட்ட மாட்டிக்கிறாருங்க. இந்த நபரை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கட்டி போட்டு இந்த சீரியல் கில்லரை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நபரை கட்டி போட்டுருக்காங்க இல்லையா, அந்த மரத்து மேலே ஒரு தேன் கூடு இருக்குது. ஸோ அந்த தேன் கூடை அடிச்சுட்டு நாங்களாம் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ அவர் கொஞ்சம் பயப்படாம தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ போலீஸ்காரங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டு கல் எடுத்து அந்த தேன் கூட அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படி ஒரு சொல்லிடுறாரு, கோவா போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கோவாவா, இல்ல நீ போய் சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அந்த நபர் ராஜ்தூத் அப்படின்ற ஒரு பைக்கை எடுத்துட்டு இவன் போயிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அந்த பைக்கோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்க, இந்த நபர் அந்த பைக்கோட நம்பரையும் சொல்லிடுறாருங்க. ஸோ அந்த பைக்கை எடுத்துட்டு தான் சீரியல் கில்லர் கோவா போயிருக்கிறான் அப்படின்ற தகவல் இப்போ மும்பை போலீஸ்க்கு தெரிய வருது. இப்போ இந்த கில்லரும் கில்லரோட ரெண்டு கூட்டாளிகளும் கோவால நின்று அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆகிறது தான். சோ அமெரிக்கா போறதுக்கு இவங்க கிட்ட பாஸ்போர்ட் இல்ல, இவங்களுக்கு 3 பாஸ்போர்ட்ஸ் தேவைப்படுது. சோ அதனால இந்த கில்லர் பாத்தீங்கன்னா ஒரு 3 பவுன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. மேபி அந்த 3 பேர்த்த கொலை பண்ணி அந்த 3 பேர்த்தோட ஐடென்டிட்டில இவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி அந்த பாஸ்போர்ட்டை வச்சு இவங்க அமெரிக்கா போலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளானா இருக்கும் போல கைஸ். அதுக்கப்புறம் ராத்திரி பாத்தீங்கன்னா இவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ இந்த கில்லரோட கேங்ல இருக்கிற அந்த ஒருத்தர் இருக்கான் இல்லையா, வாழணும்ன்றவன், அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி எல்லாத்தையும் ஓப்பனா வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அது வந்து இந்த சீரியல் கில்லருக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுது. அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய உயரதிகாரி ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோடைய மொத்த டீமையும் ஹீரோடைய வீட்டுக்கு வரவழைச்சு பேசுறாரு. ஆக்சுவலா இந்த விஷயத்தை பத்தி நம்ம வெளியிலயோ இல்ல டிபார்ட்மெண்ட்லயோ பேச முடியாது. ஆக்சுவலா இந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு நம்ம சீக்ரெட் ஆபரேஷனை பண்ண போறோம். ஒரு சில விஷயங்களை எல்லாம் டிபார்ட்மெண்ட் பண்றதுக்கு அளவு பண்ணாது. அதை மீறி நம்ம பண்றதுனால இப்படி சீக்ரெட்டான ஒரு டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவங்க டீம்ல
இருக்கக்கூடிய ஜாக்கப் சொல்றாரு, இப்போ அந்த கில்லர் வந்து கோவால இருக்கான்ற தகவல் தெரிய வந்திருக்கு சார். கோவா போலீஸ் மட்டும் நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா ஈஸியா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. நானே சொல்றேன் இது ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோவா போலீஸ் கிட்ட உதவி கேட்டோம்னா நம்மளோட மொத்த கிரெடிட்டையும் கோவா போலீஸே எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேனே, அந்த கில்லரை மும்பை போலீஸ் தான் பிடிச்சாங்கன்னு இருக்கணும். அதனால நீங்க கோவாக்கு போங்க, அந்த மும்பை போலீஸை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா செலவுக்கு கொடுக்குறாருங்க. ஸோ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க கோவாக்கு போறாங்க. நீங்களாம் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோடைய டீமில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் யாருமே ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ தன்னோட மனைவியை நினச்சி பார்க்குறாருங்க. ஸோ கணவன் கித்தாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக கோட்டெல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ தன்னோட மனைவியை நினச்சி இவர் ரொம்பவே மிஸ் பண்ணுவாருங்க. இப்போ நம்ம ஹீரோடைய டீம் கோவாவில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்களுடைய ஒரிஜினல் நேமு, இவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத யாருக்கும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ரூலு. அதனால் அவங்களுக்கு இஷ்டமான பேருங்களை பார்த்தீங்கன்னா அவங்க பேர் அப்படின்னு போய் சொல்லி ரூம்ல ஸ்டே பண்ணுவாங்க. ஆமா, இத்தனை பேர் கோவாக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு அங்க இருக்கிறவர் கேட்பாரு. கோவாவை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டே பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையும் ஆரம்பிப்பாங்க. கில்லர் ஓட்டிட்டு வந்த பைக்கை பத்தின டீட்டெயில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பைக் மெக்கானிக் கிட்ட போயிட்டு அந்த பைக்கை பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்தவன் என் கூட பிறந்த தம்பி, ஒரு பொண்ணு விஷயமா இந்த இடத்துல ஓடி வந்துட்டான், அவன்கிட்ட பேசிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் சொல்றாருங்க. அந்த பைக் மெக்கானிக் கலாய்க்கிறாரு, உங்களுக்கும் அந்த நபருக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, அவரை பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே டீம்ல இருக்கிறவங்க கேட்குறாங்க, அவன் இங்க வந்தானா இல்லையான்றதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க யாரு பைக் வாங்கணும்னாலும் என்கிட்ட வந்துதான் ஆகணும், ஆனா இங்க வாங்குறவங்க அடுத்து எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த மெக்கானிக் சொல்லிடுறாருங்க. ஸோ மும்பையில் எப்படி போட்டோ வச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி மஃப்டியில் கோவாக்குள்ளையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்களுக்கு எந்த ஒரு லீடும் கிடைக்கல. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா அந்த கில்லர் எங்க போனாலும் பெரிய பெரிய ஹோட்டல்ல மட்டும்தான் ஸ்டே பண்ணுவான், அதனால நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ல போய் தேடணும், அதுக்கு ஏற்ற மாதிரி தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தயாராகிறாங்க. அதுல ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் ரொம்ப காமெடியா ட்ரெஸ் பண்ணிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல்ல போயிட்டு அப்படியே பார்ட்டி என்ஜாய் பண்ற மாதிரியே ஒவ்வொருத்தனுடைய முகத்தையா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அங்கேயும் இவங்க தேடி வந்த கில்லர் இல்லைங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து உட்காடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாருங்க, ஆக்சுவலா நம்ம பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு, பெருசா எந்த ஒரு லீடுமே கிடைக்கவே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த கில்லர் பிளானை மாத்திருப்பான், நம்ம அவனை நட்சத்திரங்கள்ல தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவன் சாக்கடையில சுத்திக்கிட்டு இருக்கிறான், ஸோ நம்ம கிரவுண்ட் லெவல்லையும் இறங்கி தேடணும் அப்படின்னு இவர் முடிவெடுக்கிறாருங்க. இந்த சீரியல் கில்லர்னால தான் கொலை பண்ணாம இருக்க முடியாது, இவனோட அடுத்த கொலையை பண்றதுக்காக ஒரு பார்ட்டியில நுழைஞ்சு அந்த பார்ட்டியில ஒரு பொண்ணுக்கு ட்ரிங்க் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ல மயக்க மருந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ மாறுவேஷத்துல வராரு. ஸோ அந்த கில்லரை பார்த்துடுறாரு, அதாவது பின்னாடி ஆங்கிள் இருந்து பார்த்துடுறாரு. ஒருவேளை இவன் தான் அந்த கில்லரா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கும் போது அந்த பார்ட்டியில ஒரு 2 பேருக்கு இடையில பெரிய பிரச்சனை ஆயிருதுங்க. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையை சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டைவர்ட் ஆகி அங்க போயிடுறாரு. போனவர் சும்மா இல்லாம அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் ஒரு போலீஸ் அப்படின்றத சொல்லி அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்றாருங்க. ஆனா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த சீரியல் கில்லரோடைய காதுல இது விழுந்துருது. ஸோ நம்மளை தேடிட்டு மும்பை போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து கோவா போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. மும்பை போலீஸ்க்கு கோவால என்ன வேலை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் வந்து உண்மையை சொல்லக்கூடாது, அதுதான் ரூல். ஒருவேளை கோவா போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கோவா போலீஸ் அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு தீவிரமா இறங்குவாங்க. ஸோ கோவா போலீஸ் சப்போஸ் கில்லரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எல்லா கிரெடிட்டும் கோவா போலீஸ்க்கு தான் போய் சேரும். அதனால உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு தெரியாம நான் இந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், இவர் தான் என்னுடைய மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அசிஸ்டண்டா இன்ட்ரோ எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காருங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நான் ஒரு போலீஸ் அப்படின்றத மறந்துட்டு நீங்க என்கிட்டயே போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு விசாரிச்சாலும் இதுதாங்க உண்மை, என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது, என் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து நிம்மதியா இருக்கிறதுக்காக தாங்க நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், மாறுவேஷத்துல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் சொல்லிட்டு வெளியில வந்துடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ உயரதிகாரி கிட்ட போன் பண்ணி பேசுறாருங்க. உயரதிகாரி என்ன அப்டேட் அப்படின்னு கேட்கும்போது, கோவா பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் இங்க நாங்க 6 பேர் தான் இருக்கிறோம், எங்கனால அவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஒன்று பண்ணலாம், ராணுவத்தை அனுப்பி வைக்க அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. நாளைக்கு கோவாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பிரதமர் வராராம், அவர் கூட உயரதிகாரியும் வராரா. ஸோ நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம், நாளைக்கு நீ ஒரு நல்ல செய்தியை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோடைய டீமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கில்லர் வந்து நாட்டை விட்டு ஓடணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் நாட்டை விட்டு ஓடணும்னு நினைக்கிறவன் ஏன் இன்னும் நாட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அவங்க கிட்ட பாஸ்போர்ட் இருந்தால் தானே நாடு விட்டு நாடு போக முடியும், அதனால பாஸ்போர்ட்டை எப்படியாவது அவன் ரெடி பண்ணணும், அதுக்கு கொலைகளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு
அப்படின்னு இவங்க கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல இந்த சீரியல் கில்லர் அவனுடைய பேட்டர்ன்லயே ட்ரிங்க்ல மருந்து கலந்து கொடுத்து ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் கோவால நம்ம ஹீரோ பிஸியா இருக்கிறதுனால ஹீரோடைய மனைவிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஸோ அவங்க கையால செஞ்ச சாப்பாடை பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்டர்ஸ்க்கே எடுத்துட்டு வந்து உயரதிகாரி கையிலேயே கொடுத்து என் புருஷன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரிமா அப்படின்ற மாதிரி உயரதிகாரியும் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட டீம் கூட டிஸ்கஸ் பண்றாருங்க. ஸோ என்ன டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லாரும் ஒரே இடத்துல போய் தேடுறதுனால தான் நமக்கு பெருசாக எந்த ஒரு லீடும் கிடைக்க மாட்டேது. அதனால ஆளுக்கு ஒரு ஏரியாவை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஏரியா முழுக்க ஒரு ஆள் பார்க்கலாம், இன்னொரு ஏரியா முழுக்க இன்னொரு ஆள் பார்க்கலாம். ஸோ யாராவதுக்கு இந்த கில்லரை பற்றின தகவல் கிடைச்சதுன்னா மற்ற எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லோருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி எல்லோரும் போயிட்டு வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் எந்த லீடும் கிடைக்கல அப்படின்றாங்க. பட் அதில் ஒரே ஒரு ஆஃபீஸர் பட்டேல் அப்படின்றவர் மட்டும் நான் அவனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா இவர் ஒரு போட்ல நின்றுகிட்டு இருப்பாருங்க. அங்க வர எல்லாருமே வேவ் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லரும் அவனோட கூட்டாளியும் அதே போட்ல போர்ட் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல இந்த போலீஸ் ஆஃபீஸர் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. வெச்ச கண்ணு மாறாம பார்ப்பாரு. ஆனா அவர் கிட்ட நெருங்கிறதுக்கு இவருக்கு அவ்வளோ பயங்க. நீ இவ்வளோ கிட்ட பார்த்துட்டு ஏன் அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு பார்க்காம வந்துட்ட அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. சார் அவன் 32 கொலை பண்ணியிருக்கான், என் கண்ணு முன்னாடி நிற்கிறான். 32 கொலை பண்ணவனுக்கு என்ன ஒருத்தனை போட்டு தள்ளுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது சார் அப்படின்ற மாதிரி அந்த பட்டேல் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் பயப்படுறாருங்க. ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. எல்லாருக்குமே பயம் அப்படின்றது ஜென்ரலாகவே இருக்கத்தான் செய்யும். ஆனால் போலீஸ்காரனுக்கு பயம் அப்படின்றது முதுகு காட்டுறதுக்கான காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த பயம் தைரியமா எதிர்த்து நிற்கிறதுக்கான காரணமாக தான் இருக்கணும் அப்படின்னு திட்டுறாருங்க. மறுபடியும் இந்த கில்லர் கிட்ட நெருங்கியும் இந்த கில்லரை பிடிக்க முடியாம ஆயிருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ தனியா நின்று வேலட் எடுத்து அதுல அவரோட மனைவி போட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாருங்க. அவரோட மனைவி கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாருங்க. அப்படி பேசும்போது தான் சடனா ஹீரோக்கு ஒரு தாட் வருது. உடனடியா ஜேக்கப் அப்படின்னு அவரோட டீம்ல இருக்கிற அதிகாரியை எழுப்பி, ஆக்சுவலா இந்த சீரியல் கில்லருக்கும் சீரியல் கில்லரோட மனைவிக்கும் அதிகாரப்பூர்வமா டிவோர்ஸ் ஆகல. இந்த சீரியல் கில்லரோடைய மனைவி எங்க இருக்கா? அமெரிக்கால இருக்கிறா. ஸோ மனைவியோட அக்கௌண்ட்டுக்கு தான் எல்லா பணமும் போய் சேருது. ஸோ இவன் அவனுடைய மனைவி கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த ஊர்ல ஒரே ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் ஃபாரின் கால்ஸை மேக் பண்ண முடியும். மேபி தன்னோட மனைவி கிட்ட பேசுறதுக்காக கண்டிப்பா அவன் அந்த இடத்துக்கு வருவான். ஸோ நம்ம அந்த இடத்த சுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நம்ம ஹீரோடைய டீமும் அந்த ஃபாரின் கால் பண்ணக்கூடிய இடத்துக்கு போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த சீரியல் கில்லர் வந்து தன்னோட மனைவி கிட்ட போன் பேசிட்டு போயிருக்கிறான். பட் இவங்க தாமதமா வந்ததுனால மறுபடியும் அந்த சீரியல் கில்லரை பிடிக்க முடியாம போயிருது. ஹீரோ கெஸ் பண்றது எல்லாமே கரெக்டா இருக்குதுங்க. ஆனா கொஞ்சம் லேட்டா இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. சப்போஸ் நம்ம இந்த சீரியல் கில்லரை பிடிச்சா கூட கோவா போலீஸ் கிட்ட தான் ஒப்படைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல ஜேக்கப் சொல்றாரு, கோவா போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காகவா நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்றாரு, நான் ஒன்று ஃப்ராங்கா சொல்லணும்னா இந்த புகழ் வந்து யாருக்கு கிடைக்கணும் அப்படின்ற அந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வர கிடையாது. எனக்கு அந்த கைதி அரெஸ்ட் ஆகணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு டெல்லி போலீஸ் வந்திருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 16 பேர் கொண்ட குழுவோட அந்த ஒரு கைதியை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. சின்ன சின்ன ஹோட்டலில் போய் அவனை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களாம் முட்டாளுங்க, அவன் தங்குனா பெரிய பெரிய ஹோட்டலில் மட்டும்தான் தங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து கலாய்க்க நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க என்ன கலாய்க்கிறது இருக்கட்டும், திஹார் ஜெயில இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கான். அதுவும் என்னோட பர்த்டேக்கு பாயாசம் செஞ்சு தர அப்படின்னு பொய் சொல்லி உங்களுக்கு பாயாசம் போட்டு கொடுத்துருக்கான். அவனோட பர்த்டே எப்பன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி திருப்பி நம்ம ஹீரோ கலாய்ச்சிருவாரு. ஆக மொத்தம் கோவா போலீஸ்க்கு தெரியாம மும்பை போலீஸும் டெல்லி போலீஸும் இந்த சீரியல் கில்லரை கோவாக்குள்ள தேடிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரிய வருதுங்க. இப்படி தேடுதல் வேட்டையில இவங்க கிட்ட இருந்த எல்லா பணமும் காலி ஆயிடுச்சுங்க. என்ன பண்றதுனே தெரியல. ஹீரோ அவரு கிட்ட இருக்கக்கூடிய பர்சனல் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதை பார்த்து எல்லோரும் எமோஷனல் ஆகி அவங்க கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 3 ரூபா அப்படின்றதே பெரிய அமௌண்ட் தானே. ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு இருக்கிற காசை வச்சு சீக்கிரமா சீரியல் கில்லரை பிடிக்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஹீரோட டீம்ல இருக்கக்கூடிய ஜேக்கப் சொல்றாருங்க, ஆக்சுவலா இந்த கில்லர் வந்து ஃபிளைட் வழியா வந்து தப்பிக்க மாட்டான், கப்பல் வழியா தான் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஸோ நம்ம இந்த துறைமுகத்தை மட்டும் கேப்சர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் இந்த துறைமுகம் அப்படின்றது ரொம்ப பெருசா இருக்குது, இவங்க கிட்ட கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதே சமயம் கோவால இருக்கக்கூடிய உயரதிகாரி நம்ம ஹீரோட உயரதிகாரிக்கு போனை போட்டு கோவால ஏதாவது சீக்ரெட் ஆபரேஷன் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோட உயரதிகாரி சொல்றாரு. இல்ல நேற்று மும்பை போலீஸ் ஒருத்தர் இங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரை பார்த்துருக்காரு அப்படிங்கும்போது என்னோட ஆஃபீஸர் ஒருத்தர் லீவ்ல இருக்கிறாரு, பட் எந்த ஒரு சீக்ரெட் ஆபரேஷனும் கிடையாது அப்படிங்கும்போது அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நிப்பாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வார்ன் பண்றாருங்க. சரின்னு இந்த உயரதிகாரியும் கேட்டுக்கிறாரு. பட் உண்மையிலேயே அவங்க சீக்ரெட் ஆபரேஷன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க.
எப்படியும் தப்பிச்சு போறதுக்கு அவன் இந்த கப்பல் கிட்ட தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீம்ல சொன்னாங்க இல்லையா. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என்னமோ இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வருவான்னு தோணுது, அதனால நம்ம ரெண்டா ஸ்பிளிட் ஆயிக்கலாம், நீங்க அங்க போங்க நான் இங்க இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ இங்க இருக்கிறாருங்க. ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த பார்ட்டி என்ஜாய் பண்றதுக்காக கில்லர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்தவனை நம்ம ஹீரோ கையும் களமா பிடிச்சிடுறாரு, அவனை போட்டு பொழந்துடுறாரு. ஆனா ஹீரோ கிட்ட சரியான பேக்கப் இல்லாதனால ஹீரோவே கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோக்கும் கில்லருக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா அந்த துறைமுகத்துக்கு போறதா இருந்த அவங்களுடைய கார் வேற ரிப்பேர் ஆயிருது. ஸோ அதனால இவங்க திரும்ப உள்ள வராங்க. ஸோ வசமா இவங்களும் பாத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல பெரிய பிரச்சனையாகி அந்த கில்லரை இவங்க வசமா பிடிச்சிடுறாங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அந்த சீரியல் கில்லரை இவங்க பிடிச்சதுனால இந்த இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு போய் சேர்ந்துருதுங்க, உயர் அதிகாரிக்கு போய் சேர்ந்துருது. இந்த உயர் அதிகாரி கிட்ட இருந்து அந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தகவல் வந்து சேருது. ஸோ உண்மையிலேயே அவங்க பிடிச்சது அந்த சீரியல் கில்லரா இருந்தா கோவா எல்லையை தாண்டி அவன் போகக்கூடாது, கோவா எல்லைக்குள்ளேயே வச்சு நம்ம தான் அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டி நடக்க ஆரம்பிக்குதுங்க. கோவா போலீஸ் வரதுக்குள்ள கோவா எல்லையை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீரியல் கில்லரை வண்டியில் உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோடைய டீம் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜாக்கப் வந்து சீரியல் கில்லர் கிட்ட சொல்லுவாருங்க, ஆக்சுவலா இவரை ஞாபகம் இருக்கா, 15 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒன்று அரெஸ்ட் பண்ணாரு அப்படின்ட்டு. அப்படியா, நான் இந்த வாட்டி கண்டிப்பாக இவரோட ஃபேஸை ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக இந்த சீரியல் கில்லர் மறுபடியும் நான் தப்பிச்சு வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான், ஆனால் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் மேலேயே வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போகிறான். வண்டி நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நடு ரோட்டில் வண்டியை நிப்பாட்டி அங்கே இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதை வந்து சான்ஸாக பயன்படுத்தி அவன் இவங்களெல்லாம் அடிச்சு போட்டு தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோடைய டீமுக்கும் இந்த சீரியல் கில்லருக்கும் இடையில சண்டை நடந்துகிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிடிச்ச அவனை வண்டியில் போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா பின்னாடி ஒரு வண்டி வர ஆரம்பிக்குதுங்க. அது வேற யார் வண்டியும் கிடையாது, கோவா போலீஸோட வண்டி. ஸோ இந்த வண்டி எப்படியாவது நிப்பாட்டி பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் அந்த எல்லை வந்து முடிய போதுங்க. ஆனால் அதுக்கு இடையிலேயே வண்டியை சுட்டு நிப்பாட்டிடுறாங்க கோவா போலீஸ். இருந்தாலும் வண்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சீரியல் கில்லரை அந்த எல்லைக்குள்ள தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முயற்சி பண்றாரு. அதுக்குள்ள கோவா போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பயங்கரமா கோவா போலீஸ்க்கும் நம்ம ஹீரோட டீமுக்கும் அந்த சீரியல் கில்லருக்கும் இடையில சண்டை நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல உருண்டு புரண்டு இவங்க மும்பை எல்லைக்குள்ள வந்துடுறாங்க. அது தெரியாத கோவா போலீஸ் நாங்க தான் அரெஸ்ட் பண்ணோம், அவன் எங்களுக்கு தான் சொன்னோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் அங்க பாருங்க, நீங்க இருக்கிறது உங்களோட ஜுடிஷியலே கிடையாது, மும்பையோட ஜுடிஷியல், இது எங்க ஏரியா, நாங்க தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிரெடிட் ஃபுல்லா மும்பை போலீஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட உயர் அதிகாரி வராரு. உயர் அதிகாரி கிட்ட நம்ம ஹீரோ போய் அப்படியே கெத்தா சொல்றாரு, சார் நான் சொன்ன மாதிரியே பாம்பை பிடிச்சிட்டேன், பாம்பை பிடிச்சது மும்பை போலீஸ் அப்படின்ட்டு. அதே சமயம் எங்களுக்கு உதவியா கோவா போலீஸ் இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கும் கொஞ்சம் கிரெடிட்டை கொடுக்குறாரு. எப்போதுமே சிரிக்காத ஜேக்கப் குபீர்னு சிரிச்சிடுறாருங்க. ஏன்னா இந்த எல்லையில நடந்த அதிரி புதிரி சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி. இந்த சீரியல் கில்லரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நம்ம ஹீரோ அவரோட பர்சனல் லைஃபுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாருங்க. அவரோட மனைவி கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. என்னதான் இது ஒரு கற்பனை கதை மாதிரி இருந்தாலும் இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.